1 Corinthians 4th chapter. 1 கொரிந்தியர் 4வது அத்தியாயம். Look at the 6th verse. 6வது வசனத்தை பாருங்கள். He was presenting himself and Apollos as examples that we should not think beyond what is written. எழுதப்பட்டிருக்கிறதை விட அதிகமாக நாம் எண்ணக்கூடாது என்று எழுதுகிறார். And then when you come to verse 7, 7வது வசனத்திலே சொல்கிறார். and he gives a question, challenging question. ஒரு சவாலான கேள்வியை சொல்கிறார். Who makes you to differ from another? அன்றியும் உன்னை விசேஷித்தவனாக்கும்படி செய்கிறவர் யார்? What do you have that you did not receive? உனக்கு உண்டாகி இருக்கிறவைகளில் நீ பெற்றுக்கொள்ளாதது யாது? Now if you did receive whatever you have, why do you glory as if you had not received it? நீ பெற்றுக்கொண்டவனானால் பெற்றுக்கொள்ளாதவனை போல் ஏன் மேன்மை பாராட்டுகிறாய்? Shall I paraphrase this statement for you? இந்த வசனத்தை நான் சற்று சுலபமாக்கி சொல்லட்டுமா? We don't have anything original in us. நமக்குள்ளாக அடிப்படையாக ஒன்றுமே இல்லை. Everything we have is what we have received from God. நமக்கு இருக்கிறவைகள் எல்லாம் நாம் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டவைகள் தான். Whether it is after your rebirth experience or before your rebirth experience. ஒருவேளை நீங்கள் மறுபடியும் பிறந்த அனுபவத்திற்கு முன்பாகவும் சரி, மறுபடியும் பிறந்த அனுபவத்திற்கு பின்பாகவும் சரி. Nothing of what I have is my own. It is all what I have received. எனக்கு உண்டானவைகள் ஒன்றும் எனக்கு சொந்தமானதல்ல, அத்தனையும் நான் பெற்றுக்கொண்டவைகளே. If I have received it only from God, why should I boast as it is my own skill and my own talent? நான் தேவனிடத்திலிருந்து அவைகளை பெற்றிருப்பேனேயானால் அது என்னுடைய தாளந்து, என்னுடைய ஆற்றல் என்று ஏன் நான் பெருமை பாராட்ட வேண்டும்? Beloved, I want to add a word of testimony here. பிரியமானவர்களே, இந்த இடத்திலே நான் சாட்சியாக ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். As I was growing up as a young boy, ஒரு வாலிபனாக நான் வளர்ந்த நாட்களிலே, when I was a very bright student in the college and in my studies, கல்லூரியிலே என்னுடைய படிப்பிலே நான் திகழ்ந்த பொழுது, in everything I was plus. எல்லாவற்றிலும் எனக்கு பிளஸ் தான். Oh, I was just filled with arrogance and pride. எனக்குள்ளாக மனமேட்டிமை காணப்பட்டது. And I began to develop that better than thou attitude. உன்னை விட நான் சிறந்தவன் என்கிற மனோபாவம் எனக்குள்ளாக பிறந்தது. About my height, என்னுடைய உயரம், and about my memory power, என்னுடைய ஞாபக சக்தி, about my oratorical skill, என்னுடைய பேச்சு திறமை, everything was trying to puff me up. எல்லாமே என்னை மேட்டிமை அடையும்படியாக செய்தது. But praise God, when I came to the foot of the cross, the Lord began to deal with me. ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் சிலுவை அண்டை வந்த பொழுது தேவன் என்னோடு கூட செயல்பட ஆரம்பித்தார். Even today as a preacher, every day I have to realize nothing of what I have is what is my own. Everything is what I have received from God. இன்றைக்கும் ஒரு பிரசங்கியாராக இருந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் நான் எனக்கு இருக்கிறவைகள் ஒன்றும் எனக்கு சொந்தமானதல்ல, நான் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டவைகள் என்பதை உணர வேண்டிய சூழ்நிலை எனக்கு உண்டு. Maybe you have a good position in the social status. ஒருவேளை உங்களுடைய சமுதாயத்திலே ஒரு நல்ல அந்தஸ்தை நீங்கள் வகிக்கலாம். I want to give an example. ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். There was a centurion. ஒரு நூற்றுக்கு அதிபதி ஒருவன் இருந்தான். His servant was sick. அவனுடைய வேலைக்காரன் வியாதிப்பட்டிருந்தான். So he picked up some leaders from the Jewish community. ஆகவே யூத சமுதாயத்திலிருந்து ஒரு சில தலைவர்களை அழைத்து and he sent them to Jesus. இயேசுவினிடத்திலே அனுப்புகிறான். My servant is sick. என்னுடைய வேலைக்காரன் சுகவீனமாய் இருக்கிறான். Come home and heal my servant. தயவு செய்து வீட்டுக்கு வந்து என்னுடைய வேலைக்காரனுக்கு சுகம் அளிக்க வேண்டும். The leaders of the Jewish community, they went to Jesus. யூத மத தலைவர்கள் இயேசுவினிடத்திலே போனார்கள். You know what they told Jesus? இயேசுவினிடத்திலே என்ன சொன்னார்கள் தெரியுமா? He is very much worthy of this favor. இந்த ஒரு தயவுக்கு இந்த மனிதன் மிகவும் பாத்திரவானாய் இருக்கிறான். Because he has also built a synagogue for us. நமக்கு ஒரு தேவாலயத்தை இவன் கட்டி கொடுத்து இருக்கிறான். But Jesus went to his house. இயேசு அவனுடைய வீட்டுக்கு போனார். But you know what the centurion said? நூற்றுக்கு அதிபதி என்ன சொன்னான் தெரியுமா? Oh, I am not worthy. ஐயோ, நான் இதற்கு பாத்திரனே கிடையாது. People were telling he is worthy. ஜனங்கள் சொல்கிறார்கள் இவன் பெரிய பாத்திரவான் இதற்கு. But he says I am not worthy. இவன் சொல்கிறான் நான் பாத்திரமே அல்ல. He said one more word. இன்னும் ஒரு வார்த்தை சொல்கிறான். I don't even think that I am worthy that you should come under my roof. நீங்கள் என்னுடைய கூரைக்கு கீழாக வருவதற்கு நான் ஒரு பாத்திரன் என்று எண்ணவும் இல்லை என்று சொல்கிறார். You know today how do big officials treat the preachers? இன்றைக்கு பெரிய அதிகாரிகள் எல்லாம் பிரசங்கிமார்களை எப்படி நடத்துகிறார்கள் தெரியுமா? You know they think preachers should think that they are great in society, so they should fall flat before them. இவர்கள் சமுதாயத்திலே பெரியவர்கள், ஆகவே அவர்களுக்கு முன்பாக நாம் சாஷ்டாங்கமாய் விழ வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். Beloved, position is what God has given you. Stay there humble. பிரியமானவர்களே, அந்தஸ்து உங்களுக்கு, அந்த பதவி உங்களுக்கு தேவனால் கொடுக்கப்பட்டது, தாழ்மையோடு இருங்க. Now God might have given us lot of preference. தேவன் நமக்கு அநேக ஸ்லாக்கியங்களை கொடுத்திருக்கலாம். He would have showered his favor and grace upon us. அவருடைய கிருபையும் தயவையும் நம் மீது அவர் பொழிந்திருக்கலாம். We should not immediately think that's because there is something inherent that is very special about it. என்னை குறித்து ஏதோ விசேஷமாய் காணப்படுகிறது என்று நாம் ஒருபோதும் எண்ணக்கூடாது. That's what the Jewish people were thinking. அதுதான் யூத மக்கள் எண்ணின எண்ணம். They thought because all the enemies were cast out before them. அவர்களுக்கு முன்பாக எல்லா சத்துருக்களும் முறியடிக்கப்பட்டார்கள்.
நினைத்தார்கள்? They thought those people were wicked and they were all very righteous people. அவர்கள் எல்லாம் பொல்லாதவர்கள், இவர்கள் மிகவும் பரிசுத்தவான்கள் என்று You எண்ணினார்கள். know what God told them? தேவன் அவர்களை பார்த்து என்ன சொன்னார் Don't தெரியுமா? ever think like that. இவ்விதமாக நீங்கள் எண்ணவே I வேண்டாம். have simply chosen you by my grace. என்னுடைய கிருபையினாலே நான் உங்களை தெரிந்து I கொண்டேன். make some covenant with the early forefathers. முற்பிதாக்களோடு நான் உடன்படிக்கைகளை செய்திருக்கிறேன். Just to fulfill the promise I made to the early fathers, I am just using you. பிதாக்களுக்கு நான் செய்த வாக்குத்தத்தங்களை காத்துக்கொள்ளும்படியாக தான் உங்களுக்கு நான் தயை காட்டுகிறேன். And the third counsel that I want to give you. உங்களுக்கு நான் கொடுக்க விரும்புகிற மூன்றாவது ஒரு ஆலோசனை. Do not set your mind on high things. நீங்கள் மேட்டுமையான காரியங்களை மாத்திரமே எண்ணிக்கொண்டிருக்க வேண்டாம். Don't set your mind on high things. நீங்கள் உயர்மட்ட காரியங்களை மாத்திரமே சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டாம்.